கணேஷ் 31. கீழே கவர்மெண்ட் அரசு மருத்துவமனையை சார்ந்த பணியாளர்களும் மற்றும் மணிப்பால் ஹாஸ்பிட்டலை சேர்ந்த பணியாளர்களும் சிறப்பான முறையில் மல்யுத்த வீரர்களுக்கு தன்னுடைய சிகிச்சையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் தமிழ்நாடு அமைச்சர் மல்யுத்த சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேட்டூர் அரசு மருத்துவமனை மற்றும் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருவருக்கும் தமிழ்நாடு அமைச்சர் மல்யுத்த சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த ஒரு விளையாட்டு போட்டி என்றாலும் எங்களுக்கு ஊடக செய்தியை சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Red 1, Blue 4. ரமேஷ் மற்றும் முத்துவேல் இருவருக்கும் நன்றி. Next bout 70 kg நாகராஜன் சேலம் நடைபெற்ற போட்டியை காலை கதிர் செய்தியில் வெளியிட்ட காலை கதிரை சார்ந்த பொன்னுதுரை அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் மாவட்டத்தை சார்ந்த வீரரும் சேலம் மாவட்டத்தை சார்ந்த வீரரும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். L3 Blue 4. கடலூர் மாவட்டத்தை சார்ந்த வீரர் பைஃபால் என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றதாக நடுவர் அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. 70 kg quarter finals நாகராஜன் சேலம் ரெட் கார்டு. முத்தரசா சேலம் மாவட்ட நட்சத்திர வீரர் நாகராஜன் மற்றும் தருமபுரியை சார்ந்த மல்யுத்த வீரர் ராகவன். நாகராஜன் தற்பொழுது களம் காண்கிறார். நேஷனல் கேம்ஸ்ல தமிழ்நாடு அணிக்காக பங்கு பெற்ற வீரர் மற்றும் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கு பெற்ற வீரர் நாகராஜன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தனது முதல் புள்ளியை பெறுகிறார் நாகராஜன். நாகராஜன் ஒரு புள்ளிகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். தற்பொழுது நடைபெற்ற உத்தரகாண்டில் நேஷனல் கேம்ஸ் போட்டியில் தமிழ்நாடு மல்யுத்த அணிக்காக பங்கு பெற்ற வீரர் நாகராஜன் ஒரு புள்ளிகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். மேலும் 2 புள்ளிகளை பெற்று தனது புள்ளியை 3ஆக உயர்த்தி 3 புள்ளிகளுடன் நாகராஜன் முன்னிலையில் இருக்கிறார். Next bout 70 kg முருகன் தருமபுரி ரெட் காஸ்டியூம் அரவிந்தன் ஈரோடு ப்ளூ காஸ்டியூம் கெட் ரெடி. பார்த்திபன் சேலம் ரெட் காஸ்டியூம் எம் வெங்கடேஸ்வரன் ஈரோடு ப்ளூ காஸ்டியூம் கெட் ரெடி. 79 kg கலையழகன் கடலூர் ரெட் காஸ்டியூம் ஐந்தீஸ்வரன் சேலம் ப்ளூ காஸ்டியூம் கெட் ரெடி. டி சதீஷ் குமார் சேலம் ரெட் காஸ்டியூம் மயில்சாமி சேலம் ப்ளூ காஸ்டியூம். இன்னும் சற்று நேரத்தில் ரூபாய் 10,000 ரூபாய்க்கான பரிசு தொகைக்கான போட்டி துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ரூபாய் 10,000 ரூபாய்க்கான பரிசு போட்டி துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பரிசில் முதலிடம் பெறும் வீரர்களுக்கு ரூபாய் 5,000, இரண்டாம் இடம் பெறும் வீரருக்கு ரூபாய் 3,000, 3 மற்றும் 4ஆம் இடம் பெறும் வீரருக்கு ரூபாய் 1000 என 10,000 ரூபாய் பகிர்ந்து அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான 5,000 ரூபாய்க்கான பரிசு போட்டிக்கான நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகராஜன் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர். மேலும் 4 முருகன் மற்றும் தருமபுரி வர்சஸ் ஈரோடு. கண்ணே அப்பப்போ டைம் 30 செகண்ட் கொடுக்க சொல்லுங்க. 30 செகண்ட் கொடுக்க.
Next bout 79 kg K Parthiban Salem red costume, M Venkateswaran Erode blue costume, get ready. Kalayalagan Kadalur red costume, Maidiswaran Salem blue costume, get ready. Red 5, blue 0. Last 2 minutes. Red 5, blue 0. முருகன் பை பால் என்ற அடிப்படையில் இப்போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறுகிறார். மெடிக்கல் டீம் அவரை எதிர்த்து விளையாடும் வீரர் பார்த்திபன், சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர். Next bout 79 kg. தனது எக்ஸ்பீரியன்ஸின் மூலம் சிறப்பான முறையில் எதிராளியின் பிடியிலிருந்து மீண்டு வந்துள்ளார் வெங்கடேஸ்வரன். ரெட் 4. மேலும் 2 புள்ளிகளை பெறுகிறார் பார்த்திபன். ரெட் 6. சிவப்பு பட்டை அணிந்த வீரர் 6 புள்ளிகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார் பார்த்திபன். Next bout 79 kg Kalayalagan Kadalur red costume, Maidiswaran Salem blue costume, get ready. மேலும் 4 புள்ளிகளை பெற்று சேலம் மாவட்டத்தை சார்ந்த பார்த்திபன் 10 புள்ளிகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். ரெட் 10, ப்ளூ 0. Last 2 minutes. Red 10, blue 0. சிறப்பான முறையில் த்ரோ செய்யப்பட்டிருக்கிறார் வெங்கடேஸ்வரன். 4 புள்ளிகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார் பார்த்திபன். ரெட் 10, ப்ளூ 4. வெங்கடேஸ்வரன் 4 புள்ளிகளும் பார்த்திபன் 10 புள்ளிகளும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கடைசி ரெட் 10, ப்ளூ 4. டைம் Last 1.30 seconds. கடைசி 1 நிமிடம் 30 வினாடிகள் உள்ள நிலையில் சிவப்பு பட்டை அணிந்த வீரர் பார்த்திபன் 10, நீலப்பட்டை அணிந்த வீரர் வெங்கடேஸ்வரன் 11-4. Last 1 minute. Red 11, blue 4. 6 வருடங்கள் கழித்து மீண்டும் கோதாவில் களம் காண்கிறார் வெங்கடேஸ்வரன். மேலும் 2 புள்ளிகள் பார்த்திபன். 6 வருடங்கள் கழித்து மீண்டும் களத்தில் வெங்கடேஸ்வரன். இதற்கு காரணம் 3% அரசு பணியே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 3% அரசு பணியில் விளையாட்டு சான்றிதழுக்கு முன்னுரிமை இருப்பதால் மீண்டும் 6 வருடங்கள் களத்தில் தனது திறமையை காண்பிக்க வெங்கடேஸ்வரன் களத்தில் உள்ளார். Last 30 seconds. கடைசி 30 வினாடிகள் உள்ள நிலையில் பார்த்திபன் முன்னிலையில் இருக்கிறார். எந்த ஒரு மல்யுத்த வீரரும் தொடர் பயிற்சியில் இருந்தால் மட்டுமே போட்டியில் வெற்றி பெற முடியும் என்பது இதன் மூலம் தெரியவிருக்கிறது. தொடர் பயிற்சி மட்டுமே விளையாட்டில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். எவ்வளவுதான் சீனியர் பிளேயர்ஸாக இருந்தாலும் தொடர் பயிற்சி இல்லை என்று சற்று கடினமே என்பது இந்த விளையாட்டின் மூலம் தெரிகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டியில் சேலம் மாவட்டத்தை சார்ந்த பார்த்திபன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. 79 kg Kalayalagan Kadalur red costume, Maidiswaran Salem blue costume.
மைன்சாமி 92 kg Sabari Salem red costume, Sanjay Bala Erode blue costume, get ready. Ramana Raghu Salem red costume, E. Bagaran Viraluru blue costume, get சதீஷ் குமார் 2 புள்ளிகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அவரை எதிர்த்து விளையாடும் வீரர் மயில்சாமி 1 புள்ளிகளும். Red to blue one. மேலும் 2 புள்ளிகள். Again to by fall என்ற அடிப்படையில் சதீஷ் குமார் இப்போட்டியில் வெற்றி பெறுகிறார். சதீஷ் குமார் மேட்ச் நம்பர் 37. 79 kg quarterfinals, Akash Kadalur red costume, Selvam